இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி டிவால்ட் 4115 5 இன்ச்சு வால் கட்டிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா மிஷின் யூஸ் பண்ண உடனே அளவுக்கு அதிகமாக கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபீல்டு காயில் ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லைனா பேரிங் உடஞ்சி ஆர்மேச்சர் வந்து ஃபீல்டு காயிலோட உரைய ஆரம்பிக்கணும். இது ரெண்டு காரணம் இருக்கும். இப்போ நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எந்த மிஷினாக இருந்தாலும் பேக் கவரை கட்டிட்டு கார்பன் ப்ரஷ்ஷை வெளியே எடுத்துடணும். அப்படி இல்லை எடுக்கலை அப்படின்னு மறந்துட்டோம் அப்படின்னா பேரிங் கழட்டு வரும்போது அந்த கேப்பில் கார்பன் ப்ரஷ் லாக் ஆகிடும். அதனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என் கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். என் கவரில் 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூவை விறுவிறுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக ஷேக் பண்ணி காட்டினா என் கவர் மட்டும் தனியாக வந்துடும். சில நேரத்தில் ஆர்மேச்சரும் கரண்டு மொத்தமாக செட்டாக வந்துடும். ஸோ எது வருதோ அதுதான். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சரில் எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள். கிளியராக தெரியுதா நான் தெரியல. ஆர்மேச்சரில் மேல் சைடில் ஃபுல்லாக உறைஞ்சிருக்கு. பேரிங் நல்லா பக்காவாக இருக்குது. இது ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ அவங்க கொடுக்கும்போது பேரிங் மாற்றியாச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 பேரிங்குமே பக்காவாக நல்லா தான் இருக்குது. 2 பேரிங்கும் நல்லா இருந்து ஏன் உராயுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹவுசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் உராயலாம். இதில் ஹவுசிங் பிரச்சனை இல்லை, ஏன்னா எடுக்கும்போது டைட்டாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயில் ஷேக் இருக்குது. ஃபீல்டு காயில் ஷேக் இருக்கிறதால மேக்னெட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்மேச்சரில் உராய ஆரம்பிச்சிருது. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, ரொம்ப ஷேக் இருக்குது. ஆல்ரெடி அவங்கள வந்து பேப்பர் வச்சு தான் டைட் பண்ணியிருக்காங்க காயில். அந்த பேப்பர் வந்து ரிமூவ் ஆகிட்டுருக்கு. ஒன்று ஃபீல்டு காயில் மாற்றிருந்தாங்கன்னா ஏதாவது லோக்கல் காயில் போட்டிருப்பாங்க, அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹவுசிங் வந்து அதான் அந்த பாடி வந்து விரிஞ்சு பெருசாகிட்ருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹவுசிங் பிரச்சனை தான் இருக்கும், அது மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ நாம்பளும் அதே பேப்பரை வைக்கிறோம். எந்த சைடு வந்து ஃபீல்டு காயில் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கிற இடம் கிளியராக தெரியும். எந்த சைடில் உறைஞ்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் பேப்பர் வச்சு கொஞ்சம் லைட்டாக உறைஞ்ச சைடு நவுத்திக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் பேப்பரை வைக்கிறோம். பேப்பரை வச்சு ஃபீல்டு காயில் லைட்டாக நகர்த்திட்டோம் அப்படின்னா உராயிறது நின்றோம். சில நேரத்தில் இது மாதிரி ஹவுசிங் பிரச்சனை வரும், பேப்பர் வச்சா நின்றுடும். இதில் வந்து ஒன் சைடு மட்டும் உறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் போய் ஒட்டிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப ஷேக் இருக்கிறதால அதனால் பேப்பரை வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோன்னா அழகாக நின்றுடும். இப்போது நம்ம பேரிங் ரப்பர் இருக்கும் உள்ளே, ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா பேரிங் ரப்பர் வந்து முக்கியமான விஷயம். அதை வந்துடுச்சு பாருங்கள் பேரிங் ரப்பர். இதை எடுத்து ஆர்மேச்சருடைய பேக் சைடு 607 பேரிங் இருக்கும், அந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறோம். பை சான்ஸ் இது மாதிரி பேரிங் ரப்பர் வந்து நல்லா இல்லைனாலும் ஆர்மேச்சர் உராய ஆரம்பிக்கும். அது நல்லா இல்லைன்னா மாற்றிடுங்க. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 4 தட்டினோம்னா எப்படி ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். ஸோ இந்த மிஷின் ஜென்ரலாகவே ஃப்ரீயாக சுற்றும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆன் பண்ண உடனே ரோட்டரும் ஸ்டேட்டரும் உராய ஆரம்பிச்சிடும். ஆர்மேச்சரும் ஃபீல்டும் உராய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என் கவரை க்ளோஸ் பண்ணுறோம். என் கவர் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் லைட்டாக தட்டிக்கிறோம். தட்டிட்டு 4 ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாம். 4 ஸ்க்ரூ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆப்போசிட் போட்டு டைட் வைங்க, ஒரே சைடாக வச்சிடாதீங்க. ஆப்போசிட் போட்டு டைட் வச்சோம்னா அழகாக செட் ஆகிடும், உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். 4 சைட் டைட்டு வச்சு முடித்தோம்னா நம்ம ஃப்ரீயாக சுற்றுதான்ற விஷயத்தை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே எங்கன்னா உராயுதான்ற விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து ஃபேனை வந்து உராய ஆரம்பிக்கும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கார்பன் ப்ரஷ்ஷை லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வேலை. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போது அந்த வைப்ரேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வைப்ரேஷன், உராயிற வைப்ரேஷன் இருந்தது. இப்போ அந்த வைப்ரேஷன் இல்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது மாற்றணுன்னா ஹவுசிங் தான் மாற்ற வேண்டியது இருக்கும். இதை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம்.
ஹவுசிங் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஃபீல்டு காயில் ஆட தான் ஆரம்பிக்கும். சில நேரத்தில் வந்து சில லோக்கல் காயிலெலாம் வரும், அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டான டயாவில் இருக்காது, அதுவும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ பாட்டம் கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. இது மாதிரி ஆர்மேச்சர் உராயறதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா பேரிங் ரப்பர், காயில் லூஸ் இருந்தால் உராயம், பேரிங் உடஞ்சிருந்தால் உராயம். இந்த 3ஆலையும் மிஷின் சூடாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.